Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் செய்வதை உங்களால் மட்டுப்படுத்த முடியாது. அவரது பிரசன்னம் எல்லா இடங்களையும் ஆசீர்வாதமானதாக மாற்றும். தேவ பயம் நமக்குள் இருக்கும்போது நாம் தானாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது மற்றெல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்று உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இதன் அர்த்தம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்பொழுதும் பெறுவோம் என்பதாகும். கர்த்தர் நமக்கு இந்த வாக்குறுதியை அளித்துள்ளார். ஆனால் இந்த வாக்குறுதியை நாம் எவ்வாறு பெறுவோம்? முதலாவதாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவ பயம் நமக்குள் இருக்கும்போது நாம் தானாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் உங்களோடு பேசுவார். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடம் என்ன பேசுகிறார், நம் வாழ்க்கையை எவ்வாறு சரிப்படுத்துவது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 30:9 மற்றும் 10 கூறுகிறது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். இரண்டாவதாக நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை நாம் எவ்வாறு செய்வது? நாம் தேவனுடைய பாதப்படியில் காத்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் சென்று அவசரமாக ஏதோ ஜெபித்துவிட்டு போவதில் பிரயோஜனமில்லை. நம்முடைய இருதயத்தை திறந்து நம் வேதனைகளையும் நம் வாழ்வின் தேவைகளையும் தேவ பயத்துடனே அவரிடத்தில் ஊற்ற வேண்டும். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நீங்கள் அவ்வாறு செய்யும் போது எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது மற்றெல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்யும்படி முயற்சி பண்ணுங்கள். தேவ பயம் நமக்குள் இருக்கும்போது நாம் தானாகவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது மற்றெல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் இருக்கும் இடம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்கள் இருதயத்திற்குள் இருக்கும்
இயேசுவின் பிரசன்னமே ஆசிர்வாதத்தை கொண்டு வரும். பல வேளைகளில் மக்கள், நான் இங்கு வாழ வேண்டுமா, என் வீட்டருகே எதுவும் என்னை சேதப்படுத்துமா என்று கேட்கிறார்கள். அப்படி இல்லை, உங்களுக்கு இயேசுவே வேண்டும். அவர், நான் உன் இருதயத்தை, உன் சரீரத்தை என் ஆலயமாக மாற்றுகிறேன், உன் இருதயத்தின் வாசல் அருகே நின்று தட்டுகிறேன். நீ என் சத்தத்தை கேட்டு இயேசுவே உள்ளே வாரும் என்று சொல்வாயானால் நான் வந்து உன்னுடன் போஜனம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். அதுவே இயேசுவின் இருதயம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனி வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவர் ஈடுபட விரும்புகிறார். இயேசு அங்கே இருக்கும்போது அவரது ஆசிர்வாதமும் இருக்கும். நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் ஆசிர்வதிக்கப்படும். உங்களுக்கு இருக்கிற எல்லாமும் ஆசிர்வதிக்கப்படும். உங்களுடன் இருக்கிற எல்லோரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். வேதம் தேவன் ஓபேதேதோமையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தார் என்று கூறுகிறது. ராஜாவும் அதை கேள்விப்பட்டான். உங்கள் குடும்பமும் அப்படியே இருக்கும். ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். நீங்கள் பட்டணத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வெளியிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உயர்த்துவார். அவர் தமது பரிசுத்த ஆவியின் மழையை உங்கள் மேல் பெய்ய பண்ணுவார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களையும் ஆசிர்வாதமாக வைப்பார். நீங்கள் எங்கு சென்றாலும் செழிப்பீர்கள். சின்னவன் 1000 ஆவான், நீங்கள் 1000 ஆவீர்கள். ஜெபம். பரம தகப்பனே, என் வாழ்வை உமது கரத்தில் கொடுக்கிறேன். உமது வார்த்தைகளை தியானிக்கவும் உமது சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் கற்றுத்தாரும். உமது அன்பில் வளர எனக்கு உதவும். நீர் கொடுத்த இந்த வாக்குறுதிக்கு நன்றி. நான் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னை ஆசிர்வதியும். என் தேவைகள் யாவையும் உமது வார்த்தையின் மூலம் பூர்த்தி செய்தருளும். பட்டணத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களும் என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் தொடர்பில்லை. என் வாழ்க்கையில் காணப்படும் உம்முடைய பிரசன்னமே ஆசீர்வாதத்தை தரும் என்று அறிந்து களி கூறுகிறேன். ஆண்டவர் இயேசுவே, இன்று என் இருதயத்திற்குள் வாரும். எனக்கு எல்லாமுமாக இருந்தருளும். எனக்குள் வாசம் பண்ணும். உம்முடைய தயவு எனக்கு கேடகமாகட்டும். இப்போது நான் இருக்கும் நிலை ஒரு பொருட்டல்ல. உம்முடைய மகிமையே என்னை பிரகாசிக்க பண்ணும் என்று நம்புவதற்கு எனக்கு உதவி செய்யும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் அங்கே நீர் என்னுடன் இருப்பதால் நான் செழிப்பேன் என்ற நிச்சயத்திற்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.